Hi friends, welcome to watch my 88th special magic square 7 by 7 is equal to 183 except one direction at the same time using the numbers from 1 to 51 except 22 and 23. இந்த 88வது ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயரில் 7/7 மாயசதுர அட்டவணையில் எந்த கூட்டினாலும் 183 வரும். ஆனால் ஒன் டைரக்ஷன் மட்டும் மாறுதலாக வரும். அது இந்த டயகனல் லெஃப்ட் சைட் டவுன் டு ரைட் சைட், இந்த பக்கம் லெஃப்ட் சைட் டவுன் டு ரைட் சைட் டாப், இந்த டைரக்ஷன் மட்டும் வித்தியாசமாக வரும். அது என்ன நம்பர் வித்தியாசம் வருங்கிறத உங்களுக்கு எண்களை கட்டத்தில் அமைத்து கூட்டி காமிக்கிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயர் 7 இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி சில வீடியோக்கள் போட்டு இருக்கிறேன். இப்பொழுது 2 எண்களையும் விட்டு எழுதினால் என்ன வித்தியாசம் இந்த டேபிள் வரும் என்பதையும் உங்களுக்கு அமைத்து காட்ட இருக்கிறேன். ஓகே, now we are going to write all the numbers from 1 to 51 except 22 and 23. From first row 1, 2, 3, 4, fourth box. From right side also 1, 2, 3, fourth box, northeast direction I am going to move. First number 1 to 51 except 22 and 23 we must write here. Okay. Now I start to write from here. 1, northeast direction, here no box, so next column come down. 2, northeast direction we have to move again. 3, then 4, northeast direction there is no box, so forward left. இங்கே இடம் இல்லாதனால என்ன செய்கிறோம், நம்ம இடது பக்கம் கடைசி கட்டத்தில் 5 எழுதுகிறோம். இப்பொழுது வழக்கம் போல் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் 6, 7. இப்போ இங்கே எழுத முடியாது, நம்பர் ஆல்ரெடி அங்கே இருக்கிறதுனால என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே முன்னாடி எழுதுன நம்பருக்கு கீழே பிஃபோர் 7 we have to write 8. Then வழக்கம் போல் as usual we have to move along the northeast direction. Here no box, so next column come down. 11. வழக்கம் போல் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் மூவ் பண்ணுறோம். 11, 12க்கு அப்புறம் இங்கே பிளேஸ் இல்லாதனால there is no square, so forward left. இங்கே இடம் இல்லைனால என்ன செய்கிறோம், இடது பக்கம் மூவ் பண்ணி கடைசி கட்டத்தில் எழுதுகிறோம். ஆஃப்டர் 12, 12க்கு அப்புறம் 13. இப்போ வழக்கம் போல் 14. இங்கே விட இல்லாதனால ஆல்ரெடி ஃபில்டு நம்பர் 8, so before 14 we must write 15. Then northeast direction along this diagonal we have to write as usual. Here no box, so forward next. There is no box, so next column come down. 19க்கு அப்புறம் 20. Northeast direction, here no box, so forward left. 21. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 21க்கு அப்புறம் 22 போடக்கூடாது. இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன், except 22 and 23. You must keep it in your mind while writing from here.
ஏதாவது எண்களை விட்டு போட்டு எழுதும்போது அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சு போடணும். ஆஃப்டர் 21, 22 not, 23 not, then 24. But here we can't write because there is already a number 15 is occupied there. So we must write 24 down. Below 21 we have to write 24. இப்போ along north-east direction we can write as usual. கண்ணை மூடிட்டு எழுதினாலும் நீங்கள் எழுதலாம். கண்ணை மூடிட்டீங்க வழக்கம் போல் எழுதிட்டே இருக்கலாம். இங்கே no box. Here we can't move this side or next column. ஸோ இந்த 30 கீழே இங்கே இடம் இல்லாதனால 30 கீழேயே 31 எழுதிக்கலாம். இப்போ வழக்கம் போல் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இங்கே இடம் இல்லாதனால ஃபார்வேர்ட் லெஃப்ட். இங்கே இடம் என்ன செய்கிறோம், இடம் இல்லாதனால இடது பக்கம் கடைசி கட்டத்தில் 32. இப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இங்கே மூவ் பண்ணுறோம், நோ பாக்ஸ். ஆனால் நெக்ஸ்ட் காலம் கவுண்ட் டவுன் 33. இப்போ வழக்கம் போல் என்ன செய்ய நம்ம நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் எழுதணும். ஆஃப்டர் 33, 34. After 37 we can't write because there is filled already a number 31. So below 37 we have to write 38. Now we can write along this diagonal 39 here, but here no box to write, so forward left. After 39, 40 only here. 39க்கு அப்புறம் இங்கே இடம்னால இடது பக்கம் மூவ் பண்ணி கடைசி கட்டத்தில் வரும். இங்கே வந்து 40 எழுதிக்கொள்ளலாம். இப்போ வழக்கம் போல் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் மூவ் பண்ணலாம். 41 இங்கே இடம் இல்லாதனால நெக்ஸ்ட் காலம் கீழே வந்துடுறோம். இப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் here already occupied the number 38 here, so we can't move this side. So below 44 we must write. 44க்கு அப்புறம் இங்கே நம்பர் ஏற்கனவே ஃபில்ட் ஆகிருக்கிறதுனால 44 கீழே 45 எழுதணும். இப்போ வழக்கம் போல் அலாங் த டைனல் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் நம்ம எழுதுகிறோம். இப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இங்கே வந்து இடம் இல்லை. ஸோ என்ன செய்யணும், சல்லுன்னு லெஃப்ட் சைடு வரும். கடைசி கட்டத்தில் நீங்கள் வந்து அடிக்கலாம். 48. இப்போ வழக்கம் போல் 49க்கு அப்புறம் 50. இப்போ இங்கே there is no box. So next column come down 51. Now we entered all the numbers from 1 to 51 except 22 and 23. இப்போ 1லேருந்து 51 வரைக்கும் 22, 23 தவிர நம்ம எண்களை எழுதிவிட்டோம். இந்த 7/7 மாயசாத்திரத்தில் எழுதியாச்சு. இப்போ நம்ம ஒரு ரோவை செக் பண்ணணும். ரோ வைஸ், காலம் வைஸ், டயகனல் வைஸ் we have to add. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரோவை ஆட் பண்ணலாங்களா? ஓகே, 2 1 3 1 4 9 13க்கு 3 மிச்சம் 1 1 3 4 4 8 5 13 1 14 1 15 3 18 183 வருதுங்களா? 183 வருகிறது. ஃபஸ்ட் ரோவில் 183 வருது. செகண்ட் ரோ செக் பண்ணி பார்ப்போம். 9 16 9 + 7 16 25 33 42 + 1 43 4 carries. Next 8 12 + 1 13 15
plus 3, 18. Here also we are getting the same magic sum 183. செகண்ட் ரோவை கூட்டும் போதும் 183 வருகிறது. அதனால் இது கரெக்டு. Similarly, we can add all other rows, add and verify. Definitely we will get the magic sum, same magic sum 183. இதே மாதிரி மற்ற ரோ வைஸாக நீங்கள் கூட்டி பார்த்தாலும் உங்களுக்கு 183 வரும். நோ டவுட் இன் திஸ். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் காலத்தை கூட்டி பார்ப்போமா? Shall I go to verify the first column? Okay. Two, 10, 15, 18, plus 1, 19, plus 4, 23. Two carries next. 2 plus 3, 5, 9, 13, 14, 16, plus 2, 18. ஃபஸ்ட் காலத்தை கூட்டும் பொழுதும் நம்மளுக்கு 183 மேஜிக் சம் வருகிறது. If you want one more, if you want to verify one more columns here, we can check it or verify any one column from here. நான் இந்த காலத்தை எடுத்து இதை செக் பண்ணுறேன். 7, 8, 15, 26, 27, 4, 32, 33க்கு 3, மிச்சம் 3, 3, 5, 8, 8, 9, 2, 11, 3, 14, 4, 18. Anyhow, from third column also we are getting the same magic sum 183. இப்போ 1வது காலம் 2வது காலம் ஒவ்வொரு காலத்துலையும் கூட்டினாலும் 183 வருது. இதே மாதிரி நீங்கள் எந்த காலத்துக்கு கூட்டினாலும் 183 வரும். இப்போ நம்ம இந்த டயனலை செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா என்ன கொடுத்துருக்கு, எக்ஸப்ட் ஒன் டைரெக்ஷன் மேஜிக் சம் 183 வருது இந்த ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயரில். எக்ஸப்ட் ஒன் டைரெக்ஷன், அது எந்த டைரெக்ஷன் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட் டவுன் டு ரைட் சைட் டாப், இந்த இதுதான் வித்தியாசம் வரும்னு சொல்லியிருக்கிறேன். அதை அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த டயனலை செக் பண்ணுவோம். Two plus 9, 11, 19, 26, plus 4, 30, 33. Three carries next. 3 plus 3, 6, 10, 12, 16, plus 2, 18. இந்த டயனலும் 183 வருகிறது. கரெக்டு. ஓகே, சரி. இப்போ இந்த டைனில் வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு இப்போ நம்ம கூட்டி செக் பண்ண போகிறோம். 4, 5, 9, 15, 22, 8, 30, 39க்கு 9, மிச்சம் 3, 3, 2, 5, 2, 7, 2, 9, 2, 11, 2, 13, 2, 15, 3, 18, 189 வருகிறது. பாருங்கள், இங்கே ரோ வைஸாக 153 வருது, காலம் வைஸாகவும் 153 வருது, இந்த டயனலும் 153 வருது. ஆனால் இந்த டயனல் லெஃப்ட் சைட் டவுன் டு ரைட் சைட் டாப், இந்த டயனல் மட்டும் 189 வருது. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் மேஜிக் சம். இதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ கொஸ்டின் நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி எக்ஸப்ட் ஏதாவது ஒரு சில நம்பரை விட்டு போட்டு எழுதி ஃபைண்ட் த ராங் மேஜிக் சம். அது எல்லா மேஜிக் சம்மும் எல்லா பக்கமும் கரெக்டாக வரும், ஒரு பக்கம் மட்டும் ராங்காக வரும் பொழுது ஃபைண்ட் த ராங் அல்லது இன்டிஃப்ரெண்ட் மேஜிக் சம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாமே ஃபில்லப் பண்ணி
நீங்கள் கூட்டி பார்க்கணும் எந்த டைரக்ஷனில் தவறாக வருது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இது சப்போஸ் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இந்த சிலபஸை ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயரை கொண்டு வந்தால் இதில் 5 மார்க் கொஸ்டினில் இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே சில வீடியோலாம் போட்டிருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. நிச்சயம் ஒரு நாள் பள்ளி பாடத்திட்டத்தில் எஸ்பெஷலி இன் மேத்ஸ் சப்ஜெக்ட் மேஜிக் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிச்சயம் ஒரு காலகட்டத்தில் வரும் என்பதில் ஐயமில்லை. ஏன்னா காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி கல்வித்துறையிலும் குறிப்பாக கணிதத்திலையும் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சிலபஸ் மாறிக்கொண்டே வருகிறது. விரைவில் இது வரும் என்று நினைக்கிறேன். வந்தால் கணிதம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். ஆக நண்பர்களே, நீங்களும் இதை பார்த்து பயன்பெற்று நீங்களும் முயற்சி செய்து இதே மாதிரி 1 or 2 டைம்ஸ் ஏதாவது ஒரு சில எண்களை மாற்றி எழுதி போட்டு பாருங்கள். என்ன வருதுன்னு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ. அட் தி சேம் டைம் இதுவரை நீங்கள் எனக்கு ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இதயம் கழிந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஒவ்வொரு நாளும் நான் ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயரை தான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் மேஜிக் ஸ்கொயர். இதுவரை நீங்கள் கண்டிராத மேஜிக் ஸ்கொயர் என்று கூறினால் அது மிக ஆகாது. ஆக இது 88வது ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயர். அடுத்து 89வது ஸ்பெஷல் மேஜிக் ஸ்கொயர் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அனுப்பவிருக்கிறேன் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.